குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மேற்காப்பிரிக்க நாடான கினியாவில் ராணுவ தலைவர் மமாடி தம்பவுயா தலைமையில் ராணுவ ஆட்சி நடக்கிறது. அவரை கௌரவிக்கும் வகையில் அந்நாட்டின் தலைநகர் கோனக்ரியில் உள்ள ஸ்ரேகோர் நகரில் கால்பந்து போட்டி நடத்தப்பட்டது. உள்ளூர் அணிகளுக்கிடையே நடந்த போட்டியை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். போட்டியின் போது ஒரு அணிக்கு நடுவர் வழங்கிய பெனால்டிக்கு அந்த அணியின் ரசிகர்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்தது. இதனால் இரு அணிகளின் ரசிகர்களுக்கும் இடையே மோதல் வெடித்தது. இதனால் மைதானமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. மோதலை தடுக்க கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். இதனால் அச்சமடைந்த ரசிகர்கள் மைதானத்தை விட்டு ஒரே நேரத்தில் வெளியேற முயன்றதால் கடுமையான நெரிசல் ஏற்பட்டது. நெரிசலில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உட்பட 56 பேர் பரிதாபமாக பலியாகினர். ஏராளமானோர் காயமடைந்தனர். மாலி, நைஜர், புர்கினா ஃபாசோ போன்ற மற்ற மேற்காப்பிரிக்க நாடுகளைப் போலவே கினியாவிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் அல்ஃபா காண்டேவின் அரசை கவிழ்த்துவிட்டு 2021 ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. நாட்டில் அமைதியை ஏற்படுத்த அந்த நடவடிக்கையை எடுத்ததாக கூறிய தலைமை தளபதி மமாடி தம்பவுயா வாக்குறுதி அளித்தபடி தேர்தல் நடத்தாமல் இழுத்தடித்து வருவதாக கூறப்படுகிறது. ராணுவ ஆட்சிக்கான மக்கள் ஆதரவை பெறுவதற்காகவே தம்புவையாவை கௌரவித்து இந்த கால்பந்து போட்டி நடத்தப்பட்டதாக அந்நாட்டின் கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்த நெரிசலுக்கு காரணமானவர்களை கண்டறிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அந்த கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. 1964 பெரு தலைநகர் லிமாவில் ஒலிம்பிக் கால்பந்து காலிறுதியில் பெரு அர்ஜென்டினா போட்டியில் கலவரம் வெடித்ததில் 320 பேர் பலியாகினர். 1985 பெல்ஜியத்தில் பிரசல்ஸ் நகரில் நடந்த யூரோ கோப்பை ஃபைனலுக்கு முன் கலவரம் மூண்டதில் 39 பேர் இறந்தனர். 1991 தென்னாப்பிரிக்காவின் ஆர்க்னேவில் ஒரு அணியின் ரசிகர் எதிரணியில் இருந்த ஒருவரை கத்தியால் தாக்கியதால் ஏற்பட்ட வன்முறையில் 42 பேர் பலியாகினர். 2012 எகிப்தில் சிட்டி நகர் கால்பந்து மைதானத்தில் ஏற்பட்ட வன்முறையில் 73 பேர் பலியாகினர்.